நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். உங்களுக்கு சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கருத்து விசுவாசம் அப்படிங்கிற கருத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த விசுவாசம் அப்படின்னா அப்படின்னா மூச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வாசம் அப்படிங்கும்போது அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல செல்வது, அது வாசம். இது இந்த ரெண்டுமே நீங்க ஒரு புரிதலோட நீங்க கவனிக்கணும். இதை தான் அனைவரிடம் விசுவாசம் அப்படின்னு சொல்லி, என்னிடத்துல விசுவாசமா இல்லை, நான் இவனுக்கு நிறைய செஞ்சேன், இவனுக்கு நன்றி கூட இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால அந்த விசுவாசங்கிறது அதுதான். தொழிலாளி ஒரு முதலாளிகிட்ட விசுவாசமா இருப்பாரு, முதலாளி தொழிலாளிகிட்ட விசுவாசமா இருப்பாங்க, கணவன் மனைவி கிட்ட விசுவாசம், மனைவி கணவனிடத்துல விசுவாசமா இருப்பாங்க. இப்படி எல்லாருக்கிட்டையுமே நிறைய அதை சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாம் விசுவாசம் சொல்லுவாங்க. ஆனால் விசுவாசம் பின்னாடி புறம் கூறுவதும் இருக்கு. சொல்லுவாங்க, நான் இவ்வளவு விசுவாசமா பார்த்துக்கினேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த விசுவாசம்ங்கிறது நம்ம வேற வழியில நம்ம பார்க்க போறோம். இன்று நம்ம பார்க்க போறது ஒரு குரு விசுவாசம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த விசுவாசம் தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த விசுவாசம் அப்படிங்கிறது. நம்ம கடந்த காலங்கள்ல பழங்காலங்களில் ஒரு குருவிடத்துல அவ்வளவு விசுவாசமா இருந்து பயிற்சிகளை மேற்கொள்வாங்க. ஒரு குருவிடத்துல தன்னுடைய சீடன் விசுவாசம் கொள்ளும் பொழுது தன் குரு தன்னுடைய சீடன் மடியில படுத்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த வண்டு அவருடைய காலில் தொலை போடுறவர்களையும் இருக்கும். ஆனா குரு மேல இருக்கிற விசுவாசத்தினால அவர் எழுப்பக்கூடாதுன்றத அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையெல்லாம் அந்த கருத்துக்கள்லாம் வந்திருக்கு. அதனால குரு மேல அவ்வளவு விசுவாசமா இருக்கு. என்னுடைய குருவிடத்துல நான் ஒரு விசுவாசமா நான் இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அவர்கிட்ட என்னைக்கு நான் பயிற்சி எடுத்துக்கணும், அன்னைக்கே நான் அவர்கிட்ட விசுவாசமா நான் உருவாக்கிட்டேன். விசுவாசங்கிறதே நான் உங்களுக்கு சொன்னதுதான், மூச்சு வாசம். அந்த மாதிரி என் குருவிடத்துல நான் இது வழியா விசுவாசம், எனக்கு தீட்சை கொடுத்துட்டா அவர்கிட்ட விசுவாசம் ஆயிட்டேன். அப்ப இது வழியா எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு மூச்சு என்னோட குருவிடத்துல போய் வாசம் செஞ்சது. இதை நான் கண்கூடாக பார்த்தேன். இது வழியா நமக்கு தியானம் செய்யும் போது அந்த வாசம் செய்யும். அந்த மூச்சு இது வழியா வாசம் செய்து அது குருவிடத்துக்கு போகும். அந்த குரு என்ன பண்ணுவாரு, அந்த வாசத்தை எடுத்துப்பாரு. நான் எல்லா கஷ்டத்தையும் என்னோட குருவிடத்துல போயிட்டு நான் சொல்லுவேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கு சாமி, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கு, வேலை செய்ய இடங்கள்ல பிரச்சனை இருக்கு, என் உடல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்னுடைய பிரச்சனைகள்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன். அப்படியாப்பா, சரிப்பான்னு கேட்டு ஒரு ஆறுதலா, எல்லாம் சரியா போயிடும் போப்பா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் விசுவாசம் அப்படிங்கிறது. அப்போ நான் அந்த மெய் உணர்வோட நான் குருவை உண்மையாவே நேசிக்கும் பொழுது, உண்மையாவே விசுவாசம் செய்யும் போது, என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய துன்பங்கள், என்னுடைய துயரங்கள் எல்லாமே போயிடும். குருவிடத்துல போய் விசுவாசம் செய்யும் போது ஒரு நிம்மதி கிடைக்குது. அந்த நிம்மதி வேற எந்த இடத்துலயுமே கிடைக்காத ஒன்று நிலை. அதுக்கு நீங்க இந்த மெய் உணர்வுல இருந்து விசுவாசம் செய்யறது தான். நீங்க இந்த விசுவாசத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த தியானம் பண்ணணும், நெற்றிக்கண் தியானம் செய்யணும். நெற்றிக்கண் தியானம் செய்யும் போது உங்களுக்கு இது வழியாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த விசுவாசம். என்ன இது வழியா எப்படி வாசம் செய்யும் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையிலேயே நமக்கு நெற்றிக்கண் வழியாகவும் துளை இருக்கு, உச்சிக்கண் வழியாகவும் துளை ஏற்படுது, பிடரிக்கண் வழியாகவும் துளை ஏற்படுது. ஒரு குருவினுடைய விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு கரகரகரகரன்னு அந்த உச்சன் தலையில ஓட்ட கடகடகரகரன்னு ஒரு ஸ்க்ரூ ஏத்துற மாதிரி உள்ள போகும். இது மெய் உணர்வாளர்கள்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. கிருகிருகிருகிருன்னு ஒரு சத்தம், அது உள்ள அப்படியே உள்ள போய் அந்த ஓட்டையை சரி பண்ணும். அது வழியா வாசம் செய்யும். உள் சுழிமுனை தியானம் சொல்லுவாங்க. உள் சுழிமுனை தியானம்னா அந்த விசுவாசம் தான். அது வழியா மூச்சு காற்று அந்த இறை சக்திக்கு போகும். இது குரு சக்திக்காக போகும். இப்படி பல வகையில இந்த வாசம் செய்யறதுனால நம்ம கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்துமே நமக்கு சரியாயிடும். இததான் உண்மையான குரு விசுவாசம். குருவை பத்தி பின்னாடிதான் குறை சொல்லுவாங்க, குறைகள் சொல்லுவாங்க, புறம் சொல்லுவாங்க. இத்தனையும் தன்னுடைய குரு மேல பின்னாடி சொல்லுவாங்க. இப்படியே அதை ஏத்துக்கிட்டு அதை நம்ம அமைதியா, ஒரு குருன்றவர் அமைதியா இருப்பாரு. என்னுடைய குரு பாத்தீங்கன்னா அவர் அப்படி ஒரு குற்றம் குறைகள்லாம் நாங்க குறைகளை நேரடியா சொல்லுவேனே தவிர பின்னாடி புறம் பேச மாட்டேன். ஆனா புறம் பேசும் பொழுது அந்த தடைப்படுது, அந்த விசுவாசம் போகாத தடைப்படுது. அப்ப அவங்களுக்கு துன்பங்கள் நிகழுது. ஒரு குருவிடத்துல முழு விசுவாசம்
சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சாதான் அது வந்து ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நிலையா இருக்குமே தவிர, அந்த வாசம் வந்து உங்களுக்கு போகலைன்னா உங்களுக்கு துன்பமா இருக்கும். நம்ம உச்சந்தலையிலையோ இல்ல நெற்றி அந்த அடைப்பு ஏற்பட்டுரும். நல்லா தியானம் செய்யறவங்களுக்கு இந்த அடைப்பு ஏற்படும். அந்த அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த திரை வந்து மூடிடும். அதை திறக்கணும்னா அன்புனால தான் இருக்க முடியும், விசுவாசத்தினால தான் இருக்க முடியும். நல்லா தியானம் செய்யறவங்க இதை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. நீங்க நெற்றிக்கண் தியானம் செய்யும் போது இந்த நெற்றிக்கண்ல இருந்து உங்களுக்கு அந்த உணர்வு தூண்டப்பட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கரு உருவாகி அந்த திரை விலகி அது வழியா வந்து வாசம் செய்யும். நீங்களும் விசுவாசம் கொள்ளுங்கள். உங்களுடைய குரு இடத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய அன்பானவரிடத்துல விசுவாசமா இருங்க. இந்த வாசம் செய்யும். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அது சென்றடைந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். சந்தோஷம்.